ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் என்ற அசுரனால் பெரிதும் துன்புறுத்தப்பட்டனர். அவன் பெற்ற வரத்தால் அவனை எவராலும் வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அவர்களின் வேதனையை உணர்ந்த சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை மாதர்கள் அவற்றை தாய் போல் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கி ஆறுமுகன் எனும் முருகனை உருவாக்கினார். அதனால் அவருக்கு கார்த்திகேயன், சுப்பிரமணியன் போன்ற பெயர்களும் வந்தன. முருகன் சிறுவயதிலேயே ஞானம், வீரியம், கருணை ஆகியவற்றின் வடிவாக விளங்கினார். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் சூரபத்மனை எதிர்க்க புறப்பட்டார். கையில் வேலுடன் மயில் மீது ஏறி அசுரர்களின் கோட்டையை அடைந்தார். நீண்ட போருக்குப் பிறகு சூரபத்மன் மரமாகவும் பறவையாகவும் மாறி தப்பிக்க முயன்றான். முருகன் தனது வேலால் அவனை 2ஆக பிளந்தார். அந்த இரக்கத்தின் காரணமாக சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறி முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் ஆனான். இது முருகனின் கருணையையும் அநீதியை அழித்து நல்வழியை காக்கும் தன்மையையும் காட்டுகிறது. இந்த கதையின் மூலம் தீமையை எதிர்க்க தைரியமும் வெற்றிக்குப் பின் கருணையும் அவசியம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான்